ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ithuungalsamayal. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எதுவுமே இல்லாம இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதுல எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு 5 பல் பூண்டு போதுங்க. அதை இந்த மாதிரி நறுக்கி ரெண்டு ரெண்டா நறுக்கி எடுத்துக்கங்க. இதை நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்க போறோம். இந்த வெள்ளை பூண்டோட பச்சை வாசனை எதுவுமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க வதக்கி விடணும். அப்பதான் இந்த சட்னியோட டேஸ்டே நல்லா இருக்கும். பூண்டு சட்னிக்கும் அதே மாதிரி தான். நீங்க வெள்ளை பூண்டு எப்பெல்லாம் சேர்க்கறீங்களோ அந்த கலரே நல்லா மாறிடணும். ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வதக்கி விட்டீங்க அப்படின்னா வாடை இருக்கும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுட்டே இருந்தாதான் பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளை பூண்டை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், இதுலயே எல்லாத்தையுமே வறுக்க போறோம். கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது குழம்புக்கா இருக்கட்டும், சட்னிக்கா இருக்கட்டும், நல்ல திக்னஸ் செய்யும், நல்ல கொழன்னு கிடைக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க, மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். சட்னி அப்படின்றதுனால இது நம்ம கொதிக்க வைக்க போறது கிடையாது, அதனால கிட்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும் இல்லையா, அதனால மீடியம் ஃபிளேம்ல வறுத்து விடணும். இதுலயே அது ஃப்ரை ஆகிடணும், நல்லா குக் ஆயிடணும், அந்த அளவுக்கு வறுத்து விடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியும் டேஸ்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இது வறுக்காதது தாங்க, அதனால இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கலரே நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல மனம் வரணும், மைல்டு பிளேவர்ல இருந்து நல்லா வரணும். ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா அது வரவே வராது. அப்புறம் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வறுக்கணும்னு அவசியம் இல்ல, லைட்டா இருந்தாலும் ஃப்ரை பண்ணி விடுறேன். சோ நல்லா இருக்கும் இல்லையா, அதனால இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தல் நம்ம இதுல சேர்க்க போறாங்க. உங்கள்கிட்ட இதுல ஏதாவது இல்ல, இப்ப நிலக்கடலை பருப்பு இல்ல அப்படின்னா நீங்க அதை விட்டுறலாம். மிச்சம் எது சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். இல்ல பொட்டுக்கடலை சேர்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. மிச்சம் 3 பருப்பையும் சேர்த்து நீங்க செஞ்சாலும் குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்தாப்புல, காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தல் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நல்லா காரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக 5 வத்தல் சேர்த்திருக்கிறேன். இது நல்லா காரமா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. சப்போஸ் நீங்க தேங்காய் சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போறேன். தேங்காய் சேர்க்காமலே இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளை பூண்டோட சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மறக்காம புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம், வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்ப பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ, தண்ணியா வேணுமோ அதுக்கேத்தாப்புல தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சு ஊத்திடலாம். ஒன்னும் இல்ல, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி பாருங்க குவான்டிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதுல மட்டும் ரொட்டீனா சட்னி செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா செய்யலாம். இதே மாதிரி நம்ம சேனல்ல 50க்கும் மேற்பட்ட சட்னி வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படியே மேல ஐகார்ட்ல பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.